வசனம் தியானிக்கையும் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். என் கண்மொழியும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாள் மாலை வேலை ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 7ஆம் ஞாயிறு, லெந்து என்னும் நாட்களின் 5ஆம் ஞாயிறு. அதிலும் விசேஷித்தமாக இது திருப்பாடுகளின் ஞாயிறாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். எனவே இந்த நாள் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்ன? சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு என்று நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிலுவையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அதற்காக இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்த வேத பகுதி, அது முதலாம் வேத பாடமாக மீகா 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனமும், 2ஆம் வேத பாடமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனமும், 3ஆம் வேத பாடம் நம்ம சற்று முன்பு வாசிக்க கேட்ட மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனமும் இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அப்படின்னா சிலுவை நம்மை ஒரு மறு உருவத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது. நாம் கிருபை பெறுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார். சிலுவையை பார்க்கின்ற பொழுது அது அவமானத்தை பிரதிபலிக்கும் கருவியாக தோன்றி வாழ்வியல் ஆன்மீகத்தின் அடிப்படையாக பரிணமித்தது என்பதே சிலுவையின் இறையியல், தியாலஜிக்கல் ஆஃப் கிராஸ். ஏனென்றால் அது ஒரு கொலைக்கருவி. அன்றைக்கு ரோம அரசாங்கம், இன்றைக்கு நம்முடைய செய்கிறோமே தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை என்று சொல்லி கொடுக்கின்றமே, அதே போன்று ரோம பேரரசு வைத்திருந்தது. ஒருவன் குற்றவாளி என்று இருக்கப்பட்டால் அவர் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட வேண்டும். அது ஒரு கொலைக்கருவியாக இருந்தது. அது ஒரு அவமானத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது. சிலுவையின் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் அடிமைகள், குற்றவாளிகள் தவிர எந்த ரோமானிய குடியரசு பெற்றவரும் சிலுவையில் அறையப்படவில்லை. அது பாருங்கள், அந்த சட்டம் இருந்தாலும் கூட அந்த ரோம அரசாங்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அது பொருந்தாது. ஏனென்றால் அவர்கள் அந்த சிலுவையின் தண்டனையை அவர்கள் ஏற்கக்கூடாது. ஒடுக்கப்பட்டவரை மேலும் அவமானப்படுத்தும் ஒரு கொலைக்கரியாவை சிலுவை என்பது வரலாறாக இருக்கின்றது. சிலுவை மாற்று உருவக்கத்தின் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. சிம்பிள் ஆஃப் ஹோப் என்றால் அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. ஒருவேளை அது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக சிலுவையை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராய் இருக்கின்றார். காரணம், இயேசு தம்மை சர்வாங்க தகன பலியாக ஒப்படைத்தது சிலுவையிலே. அவர் தன்னை முற்றிலுமாக ஒப்படைத்தார் சிலுவையிலே என்று பார்க்கின்றோம். எனவேதான் சிலுவையற்ற ஒரு சீடத்துவத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது. சிலுவை இல்லாமல் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்ல முடியாது. அதனால் நாம் சொல்லுகின்ற பொழுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படினால் நாம் ஆண்டவர் சிலுவை எடுத்தார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய், அதற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய், அது நாம் ஆண்டவரை நோக்கி நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். YMCA
கூடுகை ஒன்று இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அந்த நேரம் வாலிபன் ஒருவன் மாலை வேளையிலே சற்று ஓய்வுக்காக கடற்கரை காலார நடந்து செல்கிறான். அங்கு அவன் கண்ட காட்சி அவருடைய ஆன்மீகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாம். பாருங்க, ஒரு இளைஞன் பீச்சில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே கண்ட காட்சி அவனுக்கு ஒரு ஆன்மீக அதிர்வலியை ஏற்படுத்தலாம். தமிழ் இலங்கை இளைஞர்கள் சிலர் கடற்கரை மணலில் முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவன் சென்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம், அந்த மணலிலே தன்னுடைய முழங்கால்களை முழக்கி அங்கு அநேக தமிழ் இலங்கை இளைஞர்கள் கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்த காட்சி இதுதான். அவர்கள் ஜெபத்தின் வார்த்தைகள் இன்னும் அதிகமாக வாலிபனை அசைத்ததாம். ஆம், அவர்கள் இலங்கையிலிருந்து தமிழ்நாடுக்கு தஞ்சாவூருக்கு அனுப்பியிருந்த மிஷினரிக்காகத்தான் இந்த கண்ணீரோடு கூட அவர்கள் ஜெபித்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இலங்கையிலே அன்றைக்கு போர் சூழ்ந்திருக்கின்ற வேளையிலே அந்த சூழ்நிலையிலும் கூட அங்கு இருக்கின்ற மக்கள் தாங்கள் அனுப்பின மிஷினரிகள் தஞ்சாவூரிலே மிஷினரி பணி பண்ணுகின்றார்கள் சொல்லி அவர்கள் மணற்கடலிலே முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தார்கள் சொன்னால், கீழமாத்தூர் மக்கள் எவ்வளவாய் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்கள் மத்தியிலே ஊழியம் பண்ணுகின்ற ஊழியர்களுக்காக எத்தனையோ மிஷினரிகள் கால் பதித்த இடத்துல நீங்கள் நானும் இன்றைக்கு வந்து அமர்ந்திருக்கின்றோமே. அவருடைய விட்டு சென்ற அந்த தியாக வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு அவர்கள் எவ்வளவாய் முழங்கால்களை முடக்கி இந்த இடத்துல இருந்து ஜெபித்து விட்டுதான் மதுரைக்குள்ளாக கடந்து சென்றிருப்பார்கள். அன்றைக்கு மதுரை எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நம்மால் அங்கு நற்செய்தி அறிவிக்க முடிகின்றதா? ஆனால் அன்ற சூழ்நிலையிலே அவர்கள் போய் அங்கு நற்செய்தியை அறிவித்து தங்களுக்கென்று ஆலயங்களை கட்டி இன்னைக்கு அநேக கிறிஸ்துவரை உண்டு பண்ணினார்கள் சொன்னால் அவருடைய முழங்கால் எல்லாம் முடங்கிய இடம்தான் இந்த கிறிஸ்துவ ஆலயம். இந்த இடத்துல எல்லாம் அவர்கள் முழங்கால் படியிட்டு நிச்சயமாக ஜெபித்திருக்க முடியும். ஏன்? அந்த சிலுவையின் இருந்து அவர்கள் பெற்ற அனுபவம். என்னால் அந்த ஆத்ம பாரம், இந்த அனுபவ தாக்கத்தை இந்திய மிஷினரி IMS ஆரம்பித்து வித்திட்டதாம். ஆம், வேதநாயகம் சாமுவேல் அசரியா என்ற அந்த வாலிபன் தன்னுடைய வாலிப நாட்களில் ஒரு முன்மாதிரியாகவும் சீடத்துவத்தின் பிரதிபலிப்பாகவும் சிலுவை இறையல் அனுபவத்தோடு கூட பரவி படர்ந்தது. இறைப்பணியில், சமூக பணியில், தனிநபர் வாழ்வில் இடுக்கண்கள் நிறைந்திருக்கும் சூழ்நிலை தவிர்க்க இயலாது. எதுவுமே எளிதாக நடந்து விடாது. துரைத்தனங்களும் சூழ்ச்சிகளும் தடைகளும் வாழ்வில் குறுக்கிடும் போது சிலுவை வழி ஒன்றுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றது. நம்ம எவ்வளவாய் ஜெபித்தோம். இந்த பள்ளியிலே நாம் அமர்ந்து மாலை வேளையிலே ஜெபித்தோமே. குண்டும் குழியுமாயிருந்த அந்த பள்ளியிலிருந்து நாம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கேட்டு அதையும் நமக்கு சீர்படுத்தி கொடுத்தாரே. சீர்படுத்தி கொடுத்து ஒரு அழகான ஆலயத்தை ஒரு குடும்பம் கட்டி கொடுத்திருக்கிறேன்னு சொன்னால் நாம் எவ்வளவு நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை இருந்திருக்கின்றது. எவ்வளவாய் ஆண்டவர் நமக்கு வேண்டிய காரியங்களில் ஈடுபடுகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் விட்டு விடுவாரா? அவர் நம்மை அறிந்திருக்கின்றாரே, நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கின்றாரே. இன்றைக்கு பாடுகளின் ஞாயிறு என்று சொல்லி ஆண்டவருடைய பாடுகளை மட்டும் நாம் தியானிக்க அழைக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய பாடுகளையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படுகின்றார். இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியை பார்க்கின்ற போது அங்கு தடைகளை தாண்டி பயணிப்பது சிலுவையின் சீடத்துவம். தடைகளை தாண்ட வேண்டும். தடைகள் உண்டு. நாம் ஆண்டவருக்காக எந்த காரியம் செய்தாலும் நமக்கு தடைகள் உண்டு. அந்த தடைகளை தாண்டி பயணிப்பதுதான் சிலுவையின் சீடத்துவமாக இருக்கின்றது. நான் சிலுவையை சுமக்கின்றேன் சொன்னால், அந்த சீடத்துவத்தை நான் பெற்றிருக்கின்றேன் சொன்னால், எந்த தடை வந்தாலும் ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்கிறார் என்ற அந்த விசுவாசம் வேண்டும். நாம் வாசித்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களை பார்க்கின்ற போது நாங்கள் பார்க்கின்றோம் பர்த்திமேயின் அனுபவம். பர்த்திமேயின் அனுபவம் ஒரு இன்றியமையாத இறையல் அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கின்றது. வாசிக்கலாமே. 47-48. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, பர்தேமியு என்ற அந்த குருடனுடைய வாழ்க்கையிலே மக்கள் இடையிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? கூப்பிடாத, ஆண்டவர் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் அழைக்கின்றான். ஆனால் அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? அவனை சத்தம் போடாது பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். எவ்வளவு தடை பாருங்கள். தடை பண்ணினாலும் கூட அவன் என்ன செய்கின்றான்? இன்னும் அதிகமாய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பாருங்கள். நாம் எதை செய்தாலும் நமக்கு தடைகள் உண்டு. ஆனால் தடைகள் வருகின்ற பொழுது நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி இருக்கின்றோம். ஆண்டவரை அதிகமாய் நாம் அழைக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக அவர் வருகின்றவராய் இருக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அவன் பேச்சுரிமையோ சுயமரியாதையோ கிடையாது. ஏன்னா அவன் குருடன், அவன் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது என்ற அந்த வழி. அவன் எதுவும் பார்க்க முடியாது. அவன் என்ன பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றவனாய் இருந்தான். வருகின்றவர்களை பிச்சை கேட்க வேண்டும், அதான் அவனுடைய வேலை. ஆனால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு இருந்த மக்கள் அவன் சுய மரியாதையை அவன் இழந்துவிடக் கூடாது என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஏன்னா அவனுக்கு அதுதான் வாழ்க்கை. ஆனால் அது அல்ல வாழ்க்கை. அங்கு பார்க்கின்றோம் அதற்கு மாறாக அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் கடை நிலையில் இருக்கும் ஒருவனும் கூட அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு அநேக மீண்டுமாக அவன் கூப்பிடுவதை பார்க்கின்றோம். அந்த கூட்டம் இப்பொழுது என்ன செய்கின்றது? இயேசு 49 வாசிக்கலாமே. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து வந்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, யார் அதட்டினார்களோ, யார் தடையாய் இருந்தார்களோ அவர்களே போய் அந்த குருடனை அழைத்து வர ஆண்டவர் அங்கு பயணிக்கின்றார். இயேசு சொல்கிறார், அவனை அழைத்து வர சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் அதே இதுதான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். நம் ஆண்டவருக்காக ஒரு ஜன கூட்டத்தை அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்து ஆண்டவருடைய திருச்சபத்திலே அமர்ந்து நாம் துதிக்க வேண்டும். அழைத்து வருகின்ற பொழுதே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். உடனே அவன் என்ன பண்ணான்? வந்திருக்கலாம்ல. அவன் என்ன சொல்ற? அடுத்த வசனம். உடனே அவன் தன் எழுந்து உடனே அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்திலே வந்தான். அவனால் அவருடைய வாழ்க்கையிலே குருடன் என்று காணப்படுவதற்கு அவருடைய மேல் வஸ்திரம், அங்கு பார்க்கின்ற மக்கள் அந்த வஸ்திரத்தை பார்க்கின்ற போது இவன் குருடன். அவன் பார்க்குறோம்ல, ஒரு குருடன் இருந்து போறா ஸ்டிக் வச்சிருப்பாங்க. அவன் நம்ம அதை பார்த்தோன்னே இவன் குருடன். ஆனால் அன்றைக்கு இருந்தது அவனுடைய மேல் வஸ்திரமே அவனை வெளிப்படுத்தும். ஏன்னா அந்த மேல் வஸ்திரத்தை பார்க்கின்ற போது அந்த மேல் வஸ்திரம் தட்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குருடர்களாக இருக்கின்றார்கள் சொல்லி அந்த நாட்களிலே இருந்தது. ஆனால் அவன் சொல்லுகின்றான், அங்கே பார்க்கின்ற போது திடன்கொள், எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்திலே, அவன் ஆண்டவர் கூப்பிட்டார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம், இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை. ஏன்னா அந்த வஸ்திரத்தை அங்கே ஆண்டவருக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாகவே அவன் எரிந்து விட்டு இயேசுவிடத்திலே வந்தான் என்று பார்க்கின்றோம். என்னால் இயேசு என்னை நிச்சயமாக குணப்படுத்துவார், எனக்கு பார்வையை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அதே விசுவாசத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு பாடுகளின் ஞாயிறிலே ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கின்ற பொழுது அவர் எனக்காக பாடுபட்டார். எதற்காக? நான் விடுதலை பண்ணும்படியாய். எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு என்னென்ன தடைகள் உண்டோ எல்லா தடைகளையும் நீக்க முடியாய் அவர் இந்த நாளிலே எனக்காக சிலுவையை சுமக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். என்னால் சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் நம்மேல் வைத்த கிருபை நிமித்தமாகத்தான் தன்னை சிலுவை மரணவர் என்று ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு பாவம் செய்யாதவர், ஆனால் பாவிகளாய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு நடைபெறுகின்ற காரியம் அதை தூக்கி எறிந்து விட்டு அவன் செல்கின்றான் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் உண்டா இல்லையா? ஜெபிக்கிறது கிடைக்குதான்னு அதான் முன்னுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே அது கிடைக்குமா? நம்ம ஜெபிச்சா கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்களேன்.
உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்கின்றவராயிருக்கிறார். நம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய பாடலை அறிந்திருக்கிறப்பா, என்னுடைய நிந்தனையை அறிந்திருக்கிறப்பா, எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறப்பா, எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் எனக்காக நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரப்பா, எனக்கு நீர் விடுதலை தாரும். எத்தனையோ தடைகள் உண்டு, எல்லா தடைகளையும் நீக்கப்படுகிறவர் எங்களுக்கு முன்பாக செல்கிறான்னு சொல்லி அன்னைக்கு மோசே அழைத்து வந்த பொழுது எத்தனை தடைகள். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு கானான் தேசத்தை காட்ட வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அங்கு வருகின்ற போது எத்தனை தடைகள் இருந்தது. மோசே சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் செல்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடையும் நீக்கி போடுகின்ற கர்த்தர் தான் இன்றைக்கு நமக்கு முன்பாக செல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதம் பெறக்கூடாதபடி என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கும்படிதான் ஆண்டவர் அனுகிறார். என்றால் ஆண்டவர் அங்கே பார்க்கின்ற போது எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க பார்க்கின்றார். அதான் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45 பார்க்கின்ற போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யும் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? யாரோ ஊழியக்காரர் இருக்காங்க, அவங்க ஊழியம் பண்ணட்டும். ஊழியம் அவர்களுடையது அல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்கின்றோம். கிறிஸ்துவிற்காக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். என்றால் நமக்குடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் சொல்றாங்கல்ல, ஒரு காரியம் பண்ண முடியல, தடை கற்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடாதபடி இன்னைக்கு சத்துருவானவன் தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றான். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு புறமஸ்தம் அப்படி அல்ல. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்ட மக்களாய் சபையில் இருக்கின்ற மக்களை இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு மகிமை சேர்க்கக்கூடாதபடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் வருகின்ற நாளிலே அதற்கான கணக்கை நாம் ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக திருச்சபையில் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன? நான் பெரியாள், நான் மகிமைப்பட வேண்டும், நான் தான். ஆண்டவர் அங்கு இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் எடுத்தார் என்று சொன்னால், அவர் சென்றாரே எருசலேம் ஆலயத்துக்கு, என்ன பண்ணாரு? ரொம்ப இரக்கமுள்ள கர்த்தர், மன உருக்கமுள்ள கர்த்தர் எருசலேம் ஆலயத்துக்கு செல்கிறார். என்ன நடந்தது? சவுக்கை உண்டு பண்ணி சவுக்காலே அடித்தார். விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் அவர் விரட்டினார் என்று பார்க்கின்றோம். ஆலயத்தை நீங்கள் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும், அதை நீங்கள் வியாபார ஸ்தலம் ஆக்கினீர்கள் சொல்லி அவர் சவுக்கை எடுத்தார் சொன்னால், இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் சவுக்கை எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் யாரும் தப்பிக்க முடியாது. நீங்கள் நானும் உலகத்தில் மக்கள் மத்தியிலே நாம் புண்ணியர்களான பரிசுத்தவான்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். நம் மட்டும்தான் பரிசுத்தவான், நான் மட்டும்தான் பரிசுத்தவான் சொல்லி நான் வாழ அல்ல, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்பதை அவர் வருகின்ற நாளிலே அவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அவர் சிந்தின ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். ஏன்னா நாம் வாழ்கின்ற உலகத்திலே பாவம் நிறைந்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அக்கிரமமும் அநியாயமும் அநீதியும் நிறைந்திருக்கின்ற ஒரு தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 51ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அழைத்தவர் அவர் அழைத்த மாத்திரத்திலே அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். ஆனால் மீண்டும் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை நிறைந்திருக்கிறப்பா, நான் பார்வை அடைந்து உம்முடைய சிலுவையை நான் நோக்கி பார்த்து நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடி நான் ரட்சிக்கப்பட ஆண்டவரே என் கண்ணை திறந்தருளும் அப்பா. நான் என்னுடைய குருட்டாத்மான வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனியாவது உமக்கு சித்தமானதை செய்ய என் கண்களை திறந்தருளும்ப்பா. என்னுடைய ஆத்ம கண்களை, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கண் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். ஆத்மாவிலே ஒரு கண் உண்டு.
அந்த ஆத்ம கண்ணுதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றதா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 52 சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னே சென்றான். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம்தான். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். தூய கிறிஸ்துவ ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அதே ஆண்டவர் தான் உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி நமக்கு அந்த வார்த்தையை சொல்ல சித்தமுள்ளவராயிருக்கின்றார். உன் விசுவாசத்தோடு அவருடைய சிலுவையை நோக்கி பார்ப்போம். விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்ய இருக்கின்ற காரியம் ஒன்றும் தடைபடாது. பர்தேயுடைய வாழ்க்கையிலே நீ செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் இடைப்பட சித்தமுள்ளவராயிருக்கிறேன். நான் உன்னை நோக்கி கூப்பிடுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தடைகள் உண்டு. உம்மோடு கூட நான் பயணிக்க முடியாதபடி இருக்க எத்தனையோ தடைகள் உண்டு. ஆனால் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கவும், அது மட்டுமல்ல, அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அதான். இயேசுவின் பிள்ளைகளாக இருப்போம் சொன்னால், இயேசு நமக்கு வைத்திருக்கிற வழியிலே இயேசுவோடு கூட பயணிக்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட பயணிக்கிறார் என்ற அந்த விசுவாசம் வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார் என்றால் சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள தடைகள் எத்தனையோ உண்டு. ஆனால் நாம் கிருபை பெற்று ஆண்டவருக்காக வாழ ஆண்டவர் நாளை அழைத்து வந்திருக்கின்றார். என்றால் நாம் சிலுவையை குறித்து தியானிக்கின்ற நாளிலே நாம் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, சிலுவை கிருபையின் வெளிப்பாடு என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் தியானிக்கவும், விசேஷமான நாளில் பர்தேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே காணப்பட்ட தடைகளை அவன் கர்த்தாவே தகர்த்தெறிந்து உம்மை நோக்கி இன்னும் அதிகமாய் கூப்பிட்டு கர்த்தாவே நீர் நின்று அவனை அழைத்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தீரே. கர்த்தாவே அவனுடைய விசுவாசத்தின்படி கர்த்தாவே அவனை கர்த்தாவே நீ சுகப்படுத்தினீரப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மண்டை கர்த்தாவே கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே இன்னும் நாங்கள் உறுதியாக இருந்து அதன் மூலமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற பார்வையை நாங்கள் பெற்று எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கின்ற எதிர்காலத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரத்துக் கொள்ளவும், அதுமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிற எங்களுடைய பின் சந்ததியாரும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.